அருகம்புல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோக்களுக்கு. இன்றைக்கி வந்து OnePlus டிவியோட 43 இன்ச்சஸ் டிவியான Y1 மாடலில் பார்த்தா ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி. பெருசாக இதில் வந்து டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது. பட் சோனியில் இருக்கிறது போலவோ அதில் ஒரு ஆண்ட்ராய்டு டிவியில் என்ன இருக்கோ சேம் அதே தான் இதில் இருக்குது. ப்ளே ஸ்டோர் இருக்குது, ப்ளஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, யூடியூப்பு இது போல் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட்னாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன புதுசாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, புதுசாக எதுவும் இல்லாட்டினாலும் வந்து இதில் OnePlus டிவியில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி. இது வந்து 4K கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 GB நமக்கு வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8 GB வந்து நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 4.6 GB வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து 93% வந்து கலர் கேமெட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கேமெட் இருக்கிறதுனால கலர் வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாகவே நல்லாவே கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 64 பிட் பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பிக்சருடைய கிளாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணணும், நாய்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்ல கிளாரிட்டி கொடுக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் நமக்கு வந்து 9.0, அதை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ப்ளே இருக்குது. ஆக்சிஜன் ப்ளே பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் 3 சைட் பஸ்லெஸ் டிசைன். அது நீங்கள் டிவி பார்க்கும்போது தெரியும், கீழே மட்டும் தான் நமக்கு பஸ்ஸில் இருக்கும். மற்ற 3 சைடுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ஸில் இல்லாமல் டிவி வந்து ரொம்பவே வந்து ஒரு எண்டு ஸ்க்ரீனாகவே இல்லாமல் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OnePlus கனெக்ட். OnePlus கனெக்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஃபோன் மூலமாகவே நம்ம டிவியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். HDMI உங்களுக்கு 2 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. USB உங்களுக்கு 2 USB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OnePlus கனெக்ட், ஈத்தர்நெட்டு, RCA, அதுக்கப்புறம் இன்புட் பவர்ஃபுல் சவுண்டு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே கம்ஃபர்ட்டாக, ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் கொடுத்துருக்காங்க. டிவி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராகவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்சருடைய கிளாரிட்டின்னு பார்க்கும்பொழுது, பிக்சருடைய கிளாரிட்டி பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. நீங்கள் இந்த OnePlus டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நல்ல ஷோரூமுக்கு போய்ட்டு கிளாரிட்டியை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு, சவுண்டை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைஸ் இந்த மார்க்கெட்டில் என்ன கம்மியாக கிடைக்கலாம் அல்லது ஜாஸ்தியாக கிடைக்கலாம், நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. 4 GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால 1000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சேம் மாடல் போயிட்டிங்கன்னா 32 அண்ட் 43ல கிடைக்குது. 32ல் நமக்கு ஹெச்டி ரெடி கிடைக்குது. பட் 43ல் வந்துட்டு நம்ம ஃபுல் ஹெச்டி டிவி கிடைக்குது. 30 டிவியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 14,500 வரைக்கும் வரலாம். ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டி அண்ட் பஸ்லெஸ் டிசைன், பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு ரிச்சான டிவி. OnePlus உடைய ஒரு நல்ல மாடல்னே சொல்லலாம். பட் பிக்சர் கிளாரிட்டியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். OnePlus டிவி பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் உழைச்ச காசை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஷோரூமுக்கு போய்ட்டு பிக்சர் கிளாரிட்டி அண்ட் சவுண்டை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம அருகம்புல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.